வணக்கம் நண்பர்களே. விஜயினுடைய அரசியல் பார்வைக்காக இந்த பதிவு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல், அதாவது பெல் பட்டனை பதிவு பண்ணிக்கங்க. அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். சிபிஐ ஆர்எஸ்எஸின் கைப்பாவை இப்படி கூறியது நடிகர் விஜய். இது ஒரு கூட்டத்தில் பாசிச பாஜக இப்படி ஒரு முதல் மாநாட்டிலேயே கூறினார். அது ஞாபகம் இருக்கிறது. பாசிச பாஜகவும் ஆர்எஸ்எஸின் கைப்பாவையுமான சிபிஐ இப்பொழுது கரூர் பெருந்துயரத்தின் அந்த நிகழ்வின் பின்னணியை, அதில் ஏதேனும் குற்றங்கள் நடந்திருக்கிறதா, சதி செயல்கள் நடந்திருக்கிறதா, யார் செய்தது, செய்ய தூண்டியது யார், பின்னால் இருந்து இயக்கியது யார் என்பது போன்ற விசாரணையை தொடங்கி அதை நடத்தி கொண்டிருப்பது சிபிஐ. இந்த சிபிஐ தான் விஜய் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸினுடைய கைப்பாவை. ஆர்எஸ்எஸின் கைப்பாவை எப்படி ஜோசப் விஜய்க்கு சாதகமான ஒரு விசாரணையை தொடங்கும் அல்லது விசாரணை அறிக்கையை அளிக்கும். முதல் கட்ட விசாரணை இப்போது முடிந்திருக்கிறது. அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது சிபிஐ. தொடர்ந்து சிபிஐ விசாரிக்கலாம் என்ற மனப்பாங்குடன் இருப்பவர் தான் விஜய். இப்பொழுது எப்படி அந்த சிபிஐ ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவை என்ற நிலையில் இருந்து மாறியது, அல்லது அந்த எண்ணத்தை விஜய் எப்படி மாற்றிக்கொண்டார்? அரசியலுக்காக இலக்கணங்கள் மாறுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடியதான். ஆனால் தமிழ்நாடு மக்கள், குறிப்பாக விஜயினுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்தது இதை அல்ல. இதை எதிர்பார்க்கல. நீங்கள் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைப்பாடுகள் முழுவதுமாக மாறுகிறது. உங்கள் ரசிகர்கள் இழந்தது பெரும் சோகம். அது நாட்டிற்கே, உங்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்குமே அது அதிர்ச்சி. ஒரு பெருங்கூட்டத்தில் 41 பேர் சிக்கி இறந்திருப்பது. ஆனால் நீங்கள் உங்களுடைய அரசியல் இலக்கணங்களையும் மாற்றுகிறீர்களோ என்ற சந்தேகம் வாக்காளர்கள் மத்தியில், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த வாக்காளர்கள் மத்தியில். உங்கள் ரசிகர்கள் என்ன வேண்டுமானால் நினைத்து கொள்ளட்டும், அல்லது இல்லை எங்கள் தலைவர் சார் தான், அவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார்னு சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நடுநிலையோடு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இப்படி இலக்கணங்களை மாற்றிக்கொள்வது, இந்த அதிர்ச்சி என்பது என்ன, தன்னுடைய அரசியல் இலக்கணங்களை மாற்றிக்கொள்கிறார், சந்தர்ப்பவாதியாக மாறுகிறார், சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப தன் முடிவுகளை மாற்றுவார். அப்போது தாவேகாவுடைய திசைவழி பயணமும் மாறும். எந்த திசை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆரம்பித்தீர்களோ அந்த திசையும் மாறும். தப்பில்லை, மாறுகிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகள் கிடைக்கும்.